சரி, இன்னொரு சந்தேகம் வருதா நீங்கள் சொல்லுவது வந்து இப்போ மாநில அரசுகளுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ மத்திய அரசே வந்து இப்போ ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் கட்சியோட ஆதரவோட தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. மத்திய அரசு கவிழ்ந்தால் எல்லா மாநிலத்துக்கும் திரும்பி தேர்தல் நடத்துவாங்களா? இது என்ன, அது ஏதாவது அதில் ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது மாற்றங்கிட்ட இருக்கா சார்? மாநில அரசுகள் கவிழ்ந்தாலும் காத்திருக்க வேண்டியிருக்கும், அடுத்த தேர்தல் வரத்திட்டே அங்கே ஆளுநர் ஆட்சியோ ஏதோ இருக்கும். மத்திய அரசே கவிழ்ந்தாலும் வந்து அது வந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார்? அது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவில் இதில் இருக்கா? அது என்ன சொன்னா, மீதி உள்ள காலத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்தணும்னு தான் இப்போ பரிந்துரை பண்ணியிருக்காரு. யாரு? நம்முடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் வந்து இப்ப ரெண்டு ஆண்டுகளில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அடுத்து ஒரு நடத்த தேர்தல் வந்து 3 ஆண்டுகளுக்கு தான் அந்த பாராளுமன்றம் வந்து அதிகாரத்தில் இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல்களை ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நியமிக்கிற ஒரு குழுவை நியமித்துக் கொள்ளும்னு சொல்றாரு. அதாவது மாநில தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒருங்கிணைப்பதற்கு அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்துக் கொள்ளும். அதுலதான் நமக்கு என்ன பயம் வருதுன்னா, இதுவரைக்கும் அரசியல் சாசன சட்டப்படி எலெக்ஷனை நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் உண்டு, கான்ஸ்டிடியூஷன் படி. ஆமா. ஆனா இவங்க சொல்ற கமிட்டிங்கிறது எந்த கமிட்டி? அந்த கமிட்டி வந்து அதுக்கு அரசியல் சாசன சட்ட அங்கீகாரம் இல்லையே. அப்போ அவங்க அவங்க அந்த கமிட்டி நினைத்தபடியெல்லாம் தேர்தல் நடத்துமா? இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்களே வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த குழுவில் வந்து தலைமை நீதிபதி இருந்தார். தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் இருந்துதான் தேர்தல் ஆணையர்களை நியமித்தார்கள். ஆனால் இப்பொழுது பாஜக அரசு, மோடி அரசு வந்த உடனே தலைமை நீதிபதியை எடுத்துட்டு கேபினெட் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இப்ப வந்து அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்கதான் தேர்தல் ஆணையத்தினுடைய உறுப்பினரா இருப்பாங்க. அப்போ இப்பொழுதே அப்படி இருந்தால் ஒரு கமிட்டின்னு வந்து வச்சுக்கோங்க, அந்த கமிட்டி என்ன செய்யும்? அதனால நமக்கு வந்து அதிகாரப்படுத்த கமிட்டியா இருக்குமா சார்? அது அப்படின்னா இருந்தா அந்த கமிட்டி தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம் படைத்ததா? அதிகாரம் படைத்த கமிட்டியாக இருக்கும். பிரதமருக்கு தவிர வேற யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லாத கமிட்டியா இருக்கும். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் அதில், நீங்கள் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் அது அனைத்து கட்சிகளும் அது ஒரு ஜனநாயக பூர்வமான நடைமுறைகளுக்கு ஆபத்து இருக்குன்னு எதிர்க்கிறீங்க. ஆனால் ஒரு நன்மை தேசிய கட்சிகளுக்கு இருக்கு சார். இப்போ ராகுல் காந்தியா பிரதமர் நரேந்திர மோடியா அப்படிங்கிற தேர்தல் வந்து வந்துடும், ஒரே நாடு ஒரே தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு. அதாவது மாநில தலைவர்கள் வந்து அந்த பின்னிறுத்தப்பட்டு இவர்கள் தேசிய தலைவர்கள் வந்து முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு இதில் சாதகமான அம்சம் இருக்குல்ல சார்? இருந்தாலும் நீங்கள் ஏன் அதை எதுக்குறீங்க? அவங்க மட்டும் அதை ஆதரிக்கிறாங்க, நீங்கள் அதை எதுக்குறீங்களா? அது என்ன காரணம்? அதாவது கண்ணன், நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு நன்மையா, பாஜகவுக்கு நன்மையா? தேசிய கட்சிகளுக்கு ஒரு நன்மை இருக்கலாங்க, அதுல இருக்கலாம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் தேசிய கட்சிகளுக்கு ஒரு நன்மை இருக்குதுல, அதை மறுக்க முடியாது. நான் சொல்றேன், நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் அந்த அரசியல் சாசன சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்கள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் எஜமானன் அடிமை என்கிற உறவு அல்ல. அவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தது என்கிற அமைப்பு அல்ல. ரெண்டு வந்து பேரலல். 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸ் இன் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. அதாவது பங்குதாரர்கள் மாநில அரசும். ஆனா இப்ப என்ன, இந்த முறையில என்னன்னா, தேசிய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய எஜமானத்தனத்தை கொடுத்து மாநில அரசுகளை வந்து நகராட்சிகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலை தான். அது ஒரு பஞ்சாயத்து போர்டு மாதிரி அதை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இதுல இருக்கிறது. ஏற்கனவே வந்து வரி விதிக்கும் அதிகாரம் முழுமையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. மாநில அரசுகளுக்கு வரி விதிக்கும் அதிகாரமே இல்லை. வரி விதிக்கும் அதிகாரம் இல்லாத ஒரு அரசாங்கமாகவே இருக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் போய் பிச்சை பாத்திரத்தோடு ஒன்றிய அரசினுடைய அதிகார வாசலிலே தான் காத்து கிடக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல இன்னொரு அரசு நீங்கள் சகல அதிகாரங்களோடு ஒன்றியத்தில் அமைந்து விட்டால் மாநிலங்களுக்கு தேவையே இருக்காது. இது முன்னால மாதிரி நம்மெல்லாம் காலனி மாநிலமாக மாறிவிடுவோம். தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் காலனி மாநிலங்கள்னா வரி கட்டுவதற்கு மட்டும்தான், நமக்கு உரிமைகளே கிடையாது. உரிமைகள் படைத்த மாநிலங்கள் ஒரு 5-6 மாநிலங்கள். அதுதான் இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத், இவர்களெல்லாம் சேர்ந்து பாராளுமன்ற மெஜாரிட்டியை எடுத்து விடுவார்கள். அப்போ நமக்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லை, ஆட்சியிலும் பங்கும் இல்லை. நாம் அவங்க போடுற வரியை மட்டும் நம்ம கட்டணும். அதை போன்ற ஒரு இடத்தை நோக்கித்தான் இந்த தேர்தல் நம்ம அழைத்து செல்லும். ஓ சரி. இப்போ எனக்கு இதுல இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், அரசியல் சட்ட ரீதியாக ஒரு சந்தேகம். அதாவது இந்த அரசியல்
கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சி. மேலும் வந்து அப்படி ஒருவேளை இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டாலும் அந்த உச்சநீதிமன்றத்தின் அந்த அப்ரூவல் அதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சார். ஒருவேளை இங்கே நிறைவேற்ற முடியாது தான், இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தின் அங்கீகாரமும் அது தேவைப்படுது என்பதால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அரசியல் சட்டப்பிரிவு 83, 85 மற்றும் சட்டப்பிரிவுகள் 172, 174 மற்றும் இந்த ஆர்டிகல் 356 உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளையும் வந்து மாற்றுவது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையில் அது சாத்தியம் இருக்கா இல்லையா சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் நிறைவேற்றிட்டா அது சாத்தியமா கேட்குறேன். அதாவது கண்ணன், எனக்கு வந்து நீங்க சொல்றது சரி. அதாவது இப்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தில் 17 18 சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். ஒரே நேரத்தில் 17 18 சட்ட திருத்தங்கள்னா ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஒரு அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு பெரும் பகுதியவே மாற்றி அமைக்கணும். ஆகவே அது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றுவதற்கு ஒப்பாகத்தான். அதுக்கு தான் நல்ல வேளை பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. பாராளுமன்றத்தில் அவங்க 400 இடம் கேட்டதுக்கு காரணமே அதுதான். எங்களுக்கு 400 இடம் வேண்டும், 400 இடம் வேண்டும் என்று கேட்கின்ற போது ராகுல் காந்தி சொன்னார், எதற்காக கேட்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்காக கேட்கிறார்கள் அன்று சொன்னது வந்து இன்னைக்கு சரியா போச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அனுமதிக்க முடியுமா? அப்படி அனுமதிக்கிறது வந்து நல்லதா? எனக்கு நீங்க சொல்றீங்களா உச்சநீதிமன்றத்தை பற்றி, எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற பல்வேறு வழக்குகள் சந்திக்கின்ற அதனுடைய அங்கு நிலைமையை பார்த்த பிறகு இதை போன்ற வழக்குகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திலே வந்து எப்பொழுது எடுக்கப்பட்டு எப்பொழுது விசாரிக்கப்பட்டு எப்பொழுது தீர்ப்பு சொல்லப்படும்? இப்ப காஷ்மீர்ல 370 பற்றிய நிலைமை என்ன? நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வந்து 6,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த 6,000 கோடியை எப்படி என்ன செய்யறதை பற்றிய தீர்ப்பே சொல்லாமல் அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதின் மர்மம் என்ன? வழிபாட்டு தலங்களை பற்றிய சட்டத்தை பற்றிய உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன? இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை பற்றிய நிலைமை என்ன? இதை போலாம் பார்க்கின்ற போது இதை போன்ற திருத்தங்களை பற்றி உச்சநீதிமன்றத்திற்கு போனால் என்ன பெரிதாக நடந்துவிடும் அப்படின்னா என்னை போன்ற நான் ஒரு கடந்த காலத்தை உற்று பார்க்கின்ற எங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சமாக இருக்கிறது. ஒரு பெரிய உச்சநீதிமன்றம் உடனே தலையிட்டு உடனே ஒரு அறிவித்துவிடும் என்கிற நம்பிக்கை